திருவோணம் என்பது சுகபிரம்ம மகரிஷியுடன் சம்பந்தப்பட்டது. ம். அன்னைக்கு தயிர் சாதம், மாதுளம்பழம் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேற்றம் வந்துடும். இதையும் தவிர என்ன ஒரு கருத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நீங்க ஜாதி மத சமய வேறுபாடுகளின்றி உணவு பரிமாறினால் தேவையானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உங்க வீட்டுல ஏதான ஒரு ஆத்மா ஸ்டக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. அது ரிலீஸ் ஆயிடும்ன்றது பௌத்தத்துல நம்பிக்கை. எதுவுமே அவருக்கு இங்க சாப்பாடு வச்சுட்டா, இங்க நீங்க ஒரு பேங்க்ல பணத்தை டிரான்ஸ்பர் பண்றீங்க, அந்த ஆத்மா எங்கேயோ ஒண்ணு இருந்தாரு அதோட வடிவத்துக்கு மாறும்னா அது வெறும் நெருப்பு கரிக்கு உண்டாக மாறி விடுகிறது. ம். ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க, ம். அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகலன்னு நமக்கு தெரியும். அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ஆடி மாசத்துல திதி குடிக்கிறீங்க, அது பண்றீங்க, ஓகே. திருவோணத்தன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உணவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மாலைமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. சகோதரி வணக்கம். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே மாலை மலர் நேயர்கள் வாழ்க்கையில் அனைத்து நலமும் பெருகட்டும். ஐயா, என்ன உங்க குரல் கடகரன்னு இருக்குன்னு கேட்கலையா? அடுத்தது அதுதான் கேட்க வரலான்னு இருந்தேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நேயர்களும் என்னாச்சு? இல்ல ரொம்ப இதுவா இருக்கே பேசுறதுக்கு. ஆடி மாதம். ம். இந்த ஆடி மாதம் என்பதே நமக்கு தெரியும், ஆடி அமாவாசை, ம். பித்ருக்களுடன் தொடர்புடையது. ம். ஏதோ ஒரு வகையிலே நமக்கு அது சனீஸ்வரனுடன் தொடர்பு படுத்தும். பித்ருக்கள்னாலே சனீஸ்வரன். ஆனா ஆடி முடிஞ்சுதான் ஆவணிக்கு வந்துட்டோம்ல. வந்துட்டோம். அந்த காலகட்டத்திலே சில பூஜைகளை விட்டுவிட்டால் ம், ம். நமக்கு அதன் பாதிப்புகள் தெரிய துவங்கி இருக்கும். ஓ, அதனோட பாதிப்பு தானே இப்போ உங்களுக்கு? ஆமா, ஏன்னா முன்னோர்களுக்கு சில திதிகளை தருவதை நாம் மறதியிலே விட்டிருப்போம். ம். உதாரணமா சொல்கிறேனே, இப்போ மீன ராசியில சில சங்கடங்களை சந்திக்க துவங்கி இருப்பார்கள். ஏன்னா சனி வக்ரகதி அடைந்து விட்டார். ம், ம். மகரத்துக்கும் கடகத்துக்கும் சற்று கலக்கமும் துவங்கியிருக்கும். என்ன அப்படின்னா, கேது என்பது முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். ம். அது கடகத்திற்குள் நுழைய முன்னிடும். இப்போ ஒரு அக்டோபர் 30க்கு மேல ம். குரு வந்துட்டு இருக்கு அதிச்சாரத்துல. அப்ப நானே குரு தானே, எல்லாருக்கும் உங்க நல்ல கருத்து தானே சொல்லிட்டு இருக்கேன். ம். அப்போ சனீஸ்வரரின் தன்மை ஏதோ ஒரு வகையிலே என்னையும் பாதிக்கும். இதுக்கு தீர்வுகள் என்ன என்று பலரும் கேட்பார். ஏன்னா எங்க கேமராமேனே போனை தொலைச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி மீன ராசி. அதுதான் என் மனைவிக்கு கால்ல அடிபட்டது. ஓகே. அப்புறம் மருத்துவம். ஏன்னா மீனராசி. ம். மீனராசினா கடல் ராசி. ரெண்டாவது, எப்பவுமே சொல்லுவேன், கடகம், விருட்சிகம், மீனம் மட்டும் கொஞ்சம் ராகம் போட்டு அழுவாங்க டிவி மெகா சீரியல பார்த்தா கூட. ஏன்னா நீர் ராசி உங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. எனவே இந்த காலகட்டம் விருட்சிகம் கூட சற்று கவனமாக இருக்கணும் என்று சொல்லுவேன். சொல்லுங்கம்மா, கேள்விகளை தொடரலாம். நாங்க வந்துட்டு இன்னைக்கு ஓணத்தை பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு ம். இருந்தோம். நீங்க வந்த உடனே உங்க குரல் இதெல்லாம் மாற்றத்தை வச்சு அதுக்கு முன்னாடியே சில விஷயம் சொல்லிட்டீங்க. இப்ப ஓணம் பத்தி பேசுவோம். ஐயா, ஓணம் வந்துட்டு இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு நாடு முழுக்கவே நிறைய இடத்துல, இது கேரளால தான் முழுமையா கொண்டாடுறாங்கன்னாலும் இப்பெல்லாம் நிறைய பிளேஸ்ல ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பௌத்த மதத்திலே ம். இது மிக முக்கியமான பண்டிகை. பௌத்தத்துல. பௌத்தத்துல இது மிக ம், ம். முக்கியமான பண்டிகை. உள்ளம்பனா என்னுவாங்க. ம். உள்ளன் பெண். தமிழ் வார்த்தையே இருக்கு, உள்ளன் பெண். ம். அது நேர சைனா வரைக்கும் போய் உள்ளம்பனா அப்படின்னு ம், ம். மாறிடுச்சு. அந்த காலத்தை தூய தமிழ்ல சொன்னேன். அது என்ன உள்ளன் பெண்? முதல்ல அந்த பௌத்தத்தோட கதைக்கு வந்துடுறேன், அப்புறமா நம்ம ஓணத்துக்கு வரேன். அதே நாள் தான், 26 ஆகஸ்ட் 2026. என்னன்னா, மௌத்கல்யனார் ம். அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். புத்தருக்கு 2 சீடர்கள். ம். ஒருத்தர் வந்து சாரிபுத்தா அப்படின்னு பேர். ஓகே. சாரிபுத்தா வந்து தத்துவங்கள் விளக்குவதிலே அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ஒரு புரியாத விஷயத்த சொல்லணும்னா, நம்ம ஓஷோ, ரஜினிஷ் எல்லாம் போல ம், ம். உங்களுக்கு பாராட்டுகளுக்கு வார்த்தையே கிடையாது. ஓகே. என்ன ஒரு கடினமான பிலாசபின்னு சொல்றோம் இல்லையா, ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்றோம் இல்லையா, எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஓஷோவை படிக்கணும், இல்லாட்டி சாரிபுத்தாவை படிக்கணும். படிச்சுட்டீங்கன்னா நீங்க பெரியார், நீங்க ஓகே. மனோ தத்துவத்துல. அதே போல சித்துக்கள் என்றால் மௌத்கல்யனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செய்யாத சித்தே கிடையாது. அதாவது பியாண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல, அதை போல மிராக்கிள் மேன். எதை வேண்டுமானாலும் அபிக்ஞா என்ற ஒரு தத்துவத்தை வரப்பெற்று இருந்தார் அவர். அப்போ புத்தருக்கு 2 பேருமே நிழல் மாதிரி. ஒருத்தர் வந்து வரவங்கள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா டக்குன்னு ஒரு மேஜிக்கை பண்ணி சரி பண்றாருன்னு வச்சுப்போம், அவனுங்களை ஈர்த்திடுவார். இன்னொருத்தர் தத்துவத்தை சொல்வார். 2 பேரும் நல்ல நண்பர்கள். இந்த நண்பர்கள் இவங்களே ஒரு காலத்துல குருவா இருந்து ம். புத்தரை பார்த்து ஈர்க்கப்பட்டு புத்தரோட சேர்ந்தவங்க. ஓகே. இவங்களுக்கே நிறைய மாணவர்கள் அந்த காலத்துல இருந்தாங்களாம். ஆனா இந்த மௌத்கல்யனர் ஒரு நாள் தவம் செய்கிறார். தவம் செய்து கேட்கிறார், என் தாயார் தந்தையார் எங்கே சென்று இருப்பார்கள்?
தந்தையார் அப்பப்போ ஏதோ ஒரு நல்ல சின்ன சின்ன செயல்களை செய்திருக்கிறார், சொர்க்கத்துக்கு போயிட்டார். இவங்க அம்மா வந்து பிரேத ஆத்மாவாக சுற்றி கொண்டிருக்கிறார். ஓகே. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இவர் ட்ரை பண்றாரு. சாப்பாடுன்னா பூமியில திதி அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இதை நீங்க சொல்ற மாதிரிதான் ஆடி முடிந்து ஆவணி மாதம் வரப்போயிட்டு ஆடி மாசத்துல ட்ரை பண்ணி பார்த்துடுறாரு. எதுவுமே அவருக்கு இங்க சாப்பாடு வச்சுட்டா, இங்க நீங்க ஒரு பேங்க்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அந்த ஆத்மா எங்கேயோ ஒண்ணு இருந்து அதோட வடிவத்துக்கு மாறும்னா அது ஒரு நெருப்பு கரிப்பு உண்டாக மாறிவிடுகிறது. ம். என்ன வினை செய்தார் பூமியிலே என்று பார்க்கிறார். ம். அவங்க அம்மா நல்ல மத்த செயல்லாம் தானம் செய்திருக்கிறார்கள், அன்னதானம் என்பதை செய்யவே இல்லை. ஓகே. வரவங்களுக்கு உனக்கு என்ன வேணும்பா, கரன்சி மட்டும் வச்சுக்கோ, ம். எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, என் பையன் பெரிய சித்தர், ம். 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 உனக்கு ஏதாவது வேணா இப்படின்னு வேற வச்சுக்கோன்னு கொடுத்துருச்சு அந்த அம்மா. ஆனா அன்னதானம் என்பது நம்ம நினைக்கிறது சாதாரண பொருள். யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டேஸ்டியா உணவை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுக்க வேண்டும். அந்த அம்மா அந்த ஒரு செயலை மட்டும் விட்டுருச்சு. உடனே இவருக்கு பதற்றம், ஊர்ல இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறார். எங்க அம்மா பிரேத ஆத்மாவா சுத்துறாங்க. ம். ம். நமக்கு சில சமயத்திலே உடல்நிலை தடுமாறும் பொழுது, சனீஸ்வரர் பாதிப்பு வரும் பொழுது, நம் முன்னோர்கள் எங்கோ ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆயிட்டாங்கன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். ஓகே. சரி, இதை எப்படி சரி செய்வது புத்தரிடம் கேட்கிறார். தவறுன்னு உணர்ந்துட்டு இல்ல, ம். திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாள், அதுதான் நம்ம வந்து ஓணம் ஓணம். பண்டிகை ம். கொண்டாடுறோம். அபிஜித் என்று சொல்லக்கூடிய ம். நட்சத்திரமும் புள்ளியும் அங்கதான் இருக்கு. ம். அந்த உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவுல தான் அந்த ஜெனித்துன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சூரியன் உச்சத்தில் அடையும் நேரம். அதுலதான் நான் அகமர்ஷண மகரிஷின்னு ஒரு பேரை அடிக்கடி சொல்லுவேன். இந்த நேரத்துல மத்தியானம் 1 to 2 அகம் அர்ஷனா தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொள்கின்றான், தன்னைத்தானே வெளிப்பட்டுக் கொள்கின்றான், ம். நீரை தூய்மையாக வைக்கின்றான். அதுதான் வேதத்துல அகமர்ஷண சூக்தம்னு இருக்கும். நீரை தூய்மையாக வைத்திருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும்ன்றது அகமர்ஷண மகரிஷியோட கருத்து. மத்தியானம் 1 மணி to 2 மணி ஒரு 2 நிமிஷம் நினைச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். 3 தடவை ஓம் அகமர்ஷண மகரிஷியே போற்றி. அகமர்ஷன. அகமர்ஷண அப்படின்னா நம் வினைகளை தீர்ப்பவர்னு அர்த்தம். நீரை சுத்தப்படுத்தும் போது சாபம் வந்துருமா, அந்த ம். நீர் தேவதையோட சாபம், ஜலதேவின்னு வருண சாபம் வருமா. இதெல்லாம் வந்தா நம்ம உயிர் கடைசி நேரத்துல நிம்மதியா இருக்காது, ஒரு ஏஜிங் ப்ராசஸ். தண்ணி அசுத்தம் பண்றதுன்னா அப்ப எல்லாருமே பண்ணுவோமே. அதனாலதான் 99% நம்மளாம் அவதிப்பட்டுட்டு தான் இருக்கோம். நானே இன்னைக்கு கர்ச்சீஃபோட தான் வந்திருக்கேன் பேட்டிக்கு. அப்போ இது பேரு ஒரு வினை. அப்போ என்ன சொன்னார்னா, இந்த அகமர்ஷண மகரிஷி பேரை சொன்னாலும் உங்களுக்கு நீரால் ஏதாவது தோஷம் செய்திருந்து மனசார சாரி கேட்டா போகும். ம். ம். போட்டோ எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பிள்ளையார் வந்து இவருடைய பெருமையை உணர்ந்து, ம். அகாரம் என்பது உற்பத்தி, மகாரம் என்று சொல்வது மறைத்தல், உகாரம் நடுவுல இருக்கு இல்லையா ஊ, அது விநாயகனுடைய தத்துவம். ம். இதை தாங்கக்கூடிய சிறப்பை அகமர்ஷண மகரிஷி பீட்டம்னு பேர். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே 2 கோடு போட்டிருப்பாங்க கரெக்டா உங்களுக்கு. ம். ம். நீ நீரையும் நிலத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் மேல இருக்கக்கூடிய விநாயகர் காப்பாற்றுவார். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா கம் என்ற வார்த்தை, கம் என்பது கணபதையே நமக அப்படின்றது நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அக்னின்னு வரும். ம். உடலில் உள்ள அக்னி எப்போ செயல்படும்னா, அக்னின்னா நெருப்பு மட்டும் கிடையாதுங்க, நம்ம உடம்புல ஜட்டார அக்னி, இந்த ஜீரணம் எல்லாம். நீரையும் நிலத்தையும் நீ பாதுகாத்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன். அந்த பிராமிஸ் தான் 2 கோடு. இப்போ இந்த அகமர்ஷண மகரிஷி வணங்கினாலும் ஒரு நன்மை ஏற்படும். திருவோண நன்னாளிலே ம். அவருக்குரிய அது நட்சத்திரத்துல அகமர்ஷன அகமர்ஷணம். அவருக்கு உரிய நன்னாள் வந்து திருவோணமா அந்த இது. ஓகே. அதே போல அந்த நன்னாளிலே நீங்க யாருக்கான உணவுகள், ம். காய்கறிகள் தானம். பாபா புத்தர் சொல்கிறார், தர்மம் சங்கம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, இந்த ம். எல்லாம் சொல்லிட்டு சொல்றார், நீங்க வந்து உணவை பரிமாறு ஒன்னால் இயன்றதுன்னு. மௌத்கல்யனாலும் பெரிய சித்தராச்சே, எல்லாருக்கும் உணவை பரிமாற துவங்குகிறார். அன்றே அவரது அம்மாவின் ஆத்மா அடுத்த நிலைக்கு செல்ல துவங்கி விடுகிறது. ஓகே. அப்ப என்னன்னா, அன்னைக்கு நீங்க ஜாதி மத சமய வேறுபாடுகளின்றி உணவு பரிமாறினால் தேவையானவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, உங்க வீட்டுல ஏதான ஒரு ஆத்மா ஸ்டக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. அது ரிலீஸ் ஆயிடும்ன்றது பௌத்தத்துல நம்பிக்கை. இப்ப நீங்க ஸ்டக்கப் சொல்றது எந்த விதத்துல எடுத்துக்கிறது? சில வீட்டுல ஒரு அழுத்தம் இருக்கலாம். ஓகே. சிலர் முன்னோர்கள் ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க, ம். அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகலன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ஆடி மாசத்துல திதி குடிக்கிறீங்க, அது பண்றீங்க, ஓகே. திருவோணத்தன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உணவு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். ம். யாருக்கு வேணா, நான் சொல்றது மந்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை, ம். போறீங்க 10 பேருக்கு உணவு, நல்லா இருக்கு. ம். யூஸ்வலா புத்தரோட மந்திரம் வந்து நமோ தாசோ பகவதோ அரஹதோ சம சம்புத்தாச 3 தடவை ம். சொல்லலாம். ம். நல்லா இருக்கும், கொடுத்துடுறீங்க.
திடீர்னு பாருங்களேன், அந்த ஒரு 48 டேஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. ஏன்னா இப்பதான் வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. ம், ம். அந்த இம்பாக்ட் லைஃப்ல பாதிக்காது. ஓகே. உங்களுக்கு லைஃப் ஸ்மூத்தா போகும். பெருசா எல்லாம் அன்னதானம் பண்ண தேவையில்லைங்க. வீட்ல என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. பௌத்தத்துல அப்படிதான் பண்ணுவான். வீட்ல இருக்க காய்கறி எடுத்து ஒரு கூட எக்ஸ்ட்ரா வாங்கி 4 பேருக்கு காய்கறி பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி தானம் பண்ணுவாங்களா? காய்கறி தானம் பண்ணுவாங்க. ஏதோ ஆர்ஃபனேஜ், ஓல்ட் ஏஜ் ம். ஹோம்ஸ்க்குலாம் இவங்களே போய் இன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காய்கறி தானம் அதுக்கு நிறைய பண்ணுவாங்க ஓகே. எனக்கு தெரிஞ்சு. இதை செய்தாலும் ஒரு பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் வரும். திருவோணம் அன்னைக்கு. திருவோணம். திருவோணம் என்பது சுகபிரம்ம மகரிஷியுடன் சம்பந்தப்பட்டது. ம். அன்னைக்கு தயிர் சாதம், மாதுளம்பழம் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேற்றம் வந்துடும். இதையும் தவிர என்ன ஒரு கருத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி நிறைய தானம் தர்மங்கள் செய்தான். ம். பெருமாள் வருகிறார், அவனை ஏமாற்றவில்லை. குரு தசையில ஒருத்தனுக்கு 3 படிக்காதான் முன்னேற்றம் வரும். ம். திருவோணத்தன்னைக்கு நீங்க இந்த வாமனன் மகாபலி சக்கரவர்த்தி கரையை படிச்சீங்கன்னாலோ கேட்டீங்கன்னாலோ உங்களுக்கு பெருமளவு குருவின் பாதிப்பு இருக்காது. ஓகே. பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கேன். 2032 வரைக்கும் என்ன பெரிய பிரச்சனை, குரு ஸ்பீடா போற, ம், ம். அதுதான் உலகத்துல யுத்தத்துக்கு அரசியல் மாற்றங்களுக்கு காரணம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். 2032ல தான். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா, வாமனர் ஒரே நாள்ல பெரிய ஆளாவல. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஸ்டெப். லைஃப்ல நீங்க பேபி ஸ்டெப் எடுத்து தான் முன்னேற முடியும்ன்றதுதான் அதோடைய கதையோட மெசேஜ் உள்வாங்கிக்கணும். கஜேந்திர மோட்சம்னு ஒரு கதை இருக்கும். இதெல்லாம் யூடியூப்ல தேடினீங்கன்னா வந்துடும். முதல்ல மகர ராசி, ம், ம். அங்கே யானை சிக்கிருச்சு அப்படின்னா குரு நீச்சம் ஆயிடுச்சு. அதை பெருமாள் வந்து காப்பாத்திக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குரு ராகு இல்லைன்னா 57 வயசுக்கு பிறகு குரு செவ்வாய் குரு சந்திரன்லாம் சேர்ந்திருந்தா அதோட பவர் போயிடும். ஓகே. அது போல இருக்கிறவங்க அன்னைக்கு யூடியூப்ல கஜேந்திர மோட்சம் அப்படின்ற கதையை கேட்கணும். ம். அது போல ரெகுலரா நீங்க பண்ற திருவோணத்துக்கு எதாவது பண்ற ஃபங்க்ஷன் கொண்டாடினா கொண்டாடுங்க, தவறு கிடையாது. பூக்கோளம்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இந்த அடிப்படையான விஷயங்களை கவனித்தான் நான் சொல்றேன். 2032 வரைக்கும் லைஃப் ஸ்மூத்தா போகும். ஏன்னா இது குருஜே ரொம்ப பரிகாரம் பிரச்சனைக்குரிய காலகட்டமான 2032 வரைக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா ஸ்மூத்தா போயிடும். ஓகே. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உங்க வீட்டுல செல்போன் இருக்கு, நீங்க ஆன் பண்றீங்க, கரையை கேட்கறீங்க. தனியா வந்து இதுக்கு ஏதாவது யார்ட்டையும் பர்மிஷன்லாம் போய் இந்த கோயிலுக்கு போயிங்கன்னா ஒண்ணுங்கிற டக்குன்னு ஆன் பண்ணுங்க, சக்சஸ் வந்துடும். நான் சொன்னது 2 கதை. வாமனன் கதை, 2வது வந்து கஜேந்திர மோட்சம், 3வது கதையை நானே சொல்லிட்டேன். உள்ளன் பெண், இந்த மௌத்கல்யனர் அவங்க அம்மாவுக்கு சோறு போட்டார், நல்லது நடந்தது. இது எல்லாத்தை விட அன்னைக்கு அன்னதானம் செஞ்சிருங்க. அதுதாங்க இதோட விஷயம். முடியாதவர்களுக்கு கண்டிப்பா அன்னதானம் அன்னதானம் செய்யுங்க. வருஷம் முழுக்க நல்லாதான் இருக்கும். இனியும் நன்மையே தான் ஏற்படும். ஓகே. சோ ஓணம் பண்டிகை வந்துட்டு எல்லாரும் வழக்கமா வேற மாதிரி ஒரு இதுல பார்வையில பார்க்கும்போது வித்தியாசமா அன்னதானம் செய்யுங்கன்ற மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி சகோதரி.